கிராம். சரி நண்பர்களே, முதல் சுற்றில் நீங்கள் எனக்கு கோகா கோலா ஜெல்லி தயாரிக்க வேண்டும். புரிந்தது. தயவு செய்து நானே எடுக்கல. இந்த மனிதர் நான் உண்மையிலே இந்த விஷயங்கள் எங்கே இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை முதலில் செய்யலாம். கிட்டத்தட்ட இது சிறிய சொட்டுகள். சிலக்கு தவிர. ஓ குழந்தை, நீ உலர்த்திக் கொள்ளலாமே. ஓ ஓ நன்றி பாட்டி. முதலில் நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும். அதை பிடிக்கச் செய்யும் முறையில் செய்வேன். இப்போது பிரசித்தமான பரப்பை செய்வேன். ஓ ஓ நீங்கள் நடத்தப்பட்டு பேசினீர்கள். சரி, கோலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொரியை சேர்க்க வேண்டும். அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்தது, நான் அதே பாட்டிலில் கார்ன் சீராக உருவாகும். அதனால்தான் என் கொல்லா விரைவில் ஜெல்லியாக மாறும். இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும். ஓ அப்பா, இதற்கு கார்ன் சீராக பிரச்சனையாகிவிட்டது போல. சரி, அடுத்தது போகலாம். வேறு வழி இல்லை. ஆம், இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது. அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும். அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள். ஓ சரி, ஓ ஓ அது வேலை செய்தது. சரி, என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகியுள்ளது. இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. ஓ எல்லாமே மிகவும் சிக்கலானது. மிகச் சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான். அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம். இது அற்புதமான யோசனையா இல்லையா? ஆம், முழுமையான அர்த்தமற்ற பேச்சு. உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன். முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். அதற்கு பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன். அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன. கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும். ஜெல்லிக்கு தீப்பொழிவு கொடுக்கிறேன். இப்போது உருவான கலவை ஒரு வாணலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும். ஜெல்லி தயாரானதும் அப்படியே அதை நிரப்புவது. கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும். இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும். நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும். பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும். குழந்தைகளே கவனம், பெரியவர்களினுடன் இல்லாமல் இது செய்ய வேண்டாம். தயாரா விக்கி? இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது. இதை முதலில் பாட்டி பொறிக்கிட்டு வட்டும். சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது. இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம். அது அழகாக இருக்கின்றது. ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது? நான் வெற்றி பெற்றேன். வாவ், ரொம்ப சீசியானது. எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை. ஜெல் வெற்றியாளர் ஆகிறார். அதை தெரிந்திருந்தேன். ஓ இது என்ன? இது வாஃபிள்கள் செய்ய தேவையான எல்லாவற்றும். வாருங்கள் நண்பர்களே, இது முடிவடையும். வாஃபிள்கள்? ஆனால் என்ன? ஓ வோபிள்கள் என் கைப்பக்க விளைவு. மேலும் என் பேத்தி விரும்பும் வோபிள்களை என்விட யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது. முதல் நீயாரிஸ்டிலியூ மாவை பிசைய வேண்டும். எல்லாமே இங்கு மென்மையாக இருக்கும். வெண்ணெய், சர்க்கரை மற்றும் பாலை இல்லாமல் வாழ்க்கை முடியாது. அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது. மாவு சுமார் தயார். இந்த உரை எப்படி இருக்கிறது? ஓகேவா? அப்படியெல்லாம் தீரம் இல்ல. ஓ ஹோ எப்படி? ஹா ஹோ ஓ வேகமாக. ஓ வேகமாக. ஓ செல் மன்னிக்கவும். ஆம், 2 கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது. ஆமாம், அது சந்தேகம்தான். இங்கு எனக்கு எல்லாம் தயார். தேவையுள்ளதல்லாமல் மாவை சிறிய துண்டுகளாக இது நிறமூட்டம் கொண்டுள்ளது. இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம். நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறமையான வாட்டுகளை செய்ய முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முயன்று விட்டேன்.
வணக்கம். நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லையில் என் வண்ண வஃபிள் தயாராக உள்ளது. இப்பொழுது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும். கருப்பு பிளேட்டில் ஒரு கோடு, மழலைகளின் பாத்திரத்தில் சில கிரீம். கொஞ்சம் நிறமுடைய சிறுதுளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் தராது. கேட்கப்பட்டது. அழகுக்காக அற்புதம். மேலே உடன் ஓ, என் பேத்தி எனது பாட்டியின் வாப்பிள்ஸ்களை மிகவும் நேசிக்கிறாள், எனக்கு தெரியும். அவை ஏற்கனவே ஆனவை. அவற்றை ஐஸ்கிரீம் மற்றும் பேரிக்காய் கட்டிகளால் அலங்கரித்து, இப்படி ஒரு வெப்பமான கோடைக்கால நாளில் இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. மேலும் சிறிது மேபிள் சீர்வும் அது அழுக்காது. பாதம் கீழே அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லவா? அக்கு, எனக்கு ஒரு யோசனை இருக்கின்றது. அதற்கான பயனுள்ள ஏதேனும் இருக்கும், ஆனால் அது அல்ல. பெரிய காதுகள். என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை. ஓ, நான் தேவைப்படுவது இதோ. கூழ். மேகி கூழிலிருந்து நான் புதிய ஒரு வெஃபிள் செய்வேன். இதில் வாங்க. இது மிகவும் ருசியாக வந்திருக்கிறது. எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை. அப்போ நண்பர் விக்கியை கேட்போம். சரி, எந்த வகை முட்டை நூடு டாஃப்கள் இது? இதுவை பார்த்ததில்லை. நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன். பார்க்கலாம். ஐயோ, கேவலம். என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன். ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபிள் செய்தார். சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே. நன்றி பாட்டி. அபாரமாக சுவையாக உள்ளது. ஓ ஆம், சமையலர் அண்ணி ஒரு உண்மையான கலை தூண்டலில் எதையும் உருவாக்கினார். அதனுடன் இது மிகவும் சுவையானது. ஆனால் இந்த முறை பாட்டியின் வாஃபிள்கள் எதுவும் ஒப்பிட முடியாது. எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆகவே அவரே ஜெயிப்பார். ஓ, ஹூரே! அனைவரையும் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது. ஓ, இது எவ்வளவு ரம்யமா இருக்கிறது. எனக்கு டோனட்ஸ் வேண்டும். அதனால் என்னை மகிழ்விக்க கேட்டுக்கொள்கிறேன். நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன். நான் ருசியாக இருக்கிறேன். ஓ ஓ, கவலைப்படாதீர்கள். சுவையாக இருக்கிறதா? நானும் ஒத்துக்கொள்கிறேன். மிக சிறப்பு. ஏய், நாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோமா? மன்னிக்கவும், நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது. ஆனால் ஓகே, நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன். முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கட்டுகளை நசுக்க வேண்டும். டாட்டம். இப்போது இந்த துகள்களை நுடலாவுடன் கலந்துவிட வேண்டும். எனக்கு சமையலின் மிகவும் பிடித்த பகுதி, ஏனெனில் அதற்கு பின் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் முயற்சிக்கலாம். அட, சுவையானது. இது டோனட் தயாரிக்கும் இயந்திரத்தில் இந்த சாக்லேட் கலவையை ஊற்றுவதில் தான் உள்ளது. இதை பாருங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ சீஸ். ஓ, இங்கே டோன்ட் மிக்சர் இருக்கிறது. நன்றி சமையல்காரர். அச்சின் வடிவில் ஊற்றுங்கள். நாமும் ரசிக்கலாம். ஆஹா, நீங்கள் எவ்வளவு சுணங்கி போனவர்கள். இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன. இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள். இப்போது அவற்றை 2 பங்காக பிரிக்க வேண்டும். அப்புறம் இப்படி. அப்புறம் சற்றே சர்வ் உள்ளே ஊற்றுவேன். மிகவும் சுமார் முடிந்துவிட்டது. இப்போது எனக்கு திரவ மார்ஷ்மெல்லோ தேவை. அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன். இதை செய்ய அதை ஒரு பையை போட்டு மற்ற புறத்தின் கூடுகிழியில் அழுத்தி அந்த டோனட்டுகள் மேல் பிழிவேன். அது மிகவும் வசதியானதும் ருசியாகவும் உள்ளது. மற்றும் ஒரு கடைசி நடவடிக்கை மிச்சம், சீதாபொரி. அதிலின்றி டோனட்ஸாக இருக்காது. எவ்வளவு வேகமாக நான் இதை சமைத்தேன் பாருங்கள். சிறப்பானது. நீங்கள் வெறுக்க மட்டும் முடியும். மிகவும் லேசானது. பகுதியில் தயாராக உள்ளது. நான் இவற்றின் மேல் சற்று சோடா தூவ வேண்டும் தான். ஓ ஓ ஜில், மன்னிக்கவும். இப்போது எல்லாம் தயாராக உள்ளது. நானும் இந்த டோனட்டை விரும்புகிறேன், ஆனால் நான் தடுத்துக் கொள்கிறேன். இங்கே அவை மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவள் சிஸ்டத்திற்காக. ஓ
குலைச்சல். அப்படி ஒரு ஆபத்தான உபகரணத்தை அசைக்க அது தேவையில்லை. எவ்வளவு அழகாக நான் உள்ளதென அவற்றை நீ எல்லாரோடும் பார்க்கவும். பூசின பிறகு- மேலும் இந்த டோனட்ஸ்கள் கூட ருசி தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. யாரடா இப்பதான் வந்திருக்கிறாரு? சேஃப் ஆனி மிகவும் அழகான டோனட்ஸை வைத்துள்ளார். முதலில் அவற்றை சுவைக்க நான் விரும்புகிறேன். அவை அழகாக மட்டுமல்ல, நன்றாகவும் சுவையாகவும் உள்ளன. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது பாட்டியின் டோனட்ஸை சுவைப்போம். ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. நான் வேறுபட்ட காத்திருந்தேன். ஜில், உன் டோனட்ஸ் என்னை ஆச்சரியப்படுத்துவா என்று நம்புகிறேன். எனக்கு பிடிக்கும் சாக்லேட். ஆனா ஷாப் ஏமி இன்னும் சுவையான டோனட்ஸ் வைத்திருக்கிறாள். அவளின் வெற்றியை வாழ்த்துவோம். அமைதியாக இரு, எதையும் தொடாதே. முதல் சுற்றில் எனக்கு சுவையான பான்கேக் தயாரிக்கவும். அது முடிந்துவிடும். எளிதாக கை எனக்கு உதவும். சரி ஃபேரனே. அப்ப பாட்டி தவிர உனக்கு சுவையான தோசைகள் யார் சமைப்பார்கள்? யாரும் இல்லை. நீ குழந்தையாக இருந்த போது இருந்து நான் உனக்காக அவற்றை சுடுகிறேன். எனக்கு சிறந்த சமையல் முறை தெரியும். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. கை எனக்கு கொஞ்சம் காகாவோ கொண்டு வா. அதனால் பான்கேக்குகள் சுவையாகவும் மேலும் கருப்பாகவும் இருக்கும். அதனால தோசைகள் உடனே மிகவும் அழகாக மாறும். அவற்றை சாப்பிடுவது மிகவும் இனிமையாக இருக்கும். புதன்கிழமை மீண்டும் அதே செய்கிறது. பான்கேக்குகளை இரண்டதாக மாற்ற முயற்சிக்கிறது. ரெயின்போ, நீ என்ன செய்யற? சரி, எனக்கு மிகவும் சுவையான பான்கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. இதற்கு ஒரு விசித்திரமான நிறமும் இருக்கும். கருப்பாக அல்ல, ஆனால் வண்ணமயமாக. விசித்திரம். ஏன் இந்த பான்கேக் கலவை பிழியப்படவில்லை? ஓ, கண் பகுதியில். பெரிய விஷயம் இல்லை. இதுவும் ரொம்ப சுவையா இருக்கு. என்ன ஒரு அழகான யூனிகார்ன். அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. என் பான் கேக்குகள் போலவே உன் பான் கேக்குகளும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நான் ஏற்கனவே ஒரு மலை அளவுக்கு பான் கேக்குகளை சுட்டுவிட்டேன். மேலே கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கவும். மேபிள் சிரப் சேர்ப்பதும் நல்லது. என் பேத்தி அதை மிகவும் விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். En fresh hierkuri al tetrairig ursel. Hurs lake, sauter am kuri strawberry syrup utruwen. Sex spidas for yan I was ringing my crichi. Bill sella selandical kuri அதிகமாக இருக்காது. எவ்வளவு பயங்கரம்! இந்த பான் கேக்குகள் உண்மையில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. எங்கள் நீதிபதி எந்த பான் கேக்குகளை விரும்புவார் என்று பார்ப்போம். அனைத்து பான் கேக்குகளும் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் யூனிகார்ன் பான் கேக் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறது. இது எப்படி ருசிக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம்! எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்போது நான் பாட்டியின் சிறப்பு பான் கேக்குகளை சுவைக்க போகிறேன். பார்ப்போம். அவை எப்போதும் போல நிஜமல்லாதவை. கடைசியாக இவை மட்டுமே மீதம் இருக்கின்றன. அவை எவ்வளவு பயங்கரமாக உள்ளன. இவை சிலந்திகள். புதன்கிழமை. எனக்கு அவற்றை பார்த்தால் பயமாக இருக்கும் என்று தெரியாதா? எனவே உடனே இந்த பூச்சிகளை என் பான்கேக்கில் இருந்து அகற்றி விடுவேன். இப்போது அவை எவ்வளவு சுவையாக உள்ளன என்பதை அறிய முடியும். அவை மிகவும் நன்றாக உள்ளன. ஆனால் வெற்றியாளரை தேர்வு செய்வது மிகவும் கடினம். எப்போதும் பாட்டியின் பான்கேக்குகள் சிறந்தவை. ஆகவே இதுவே வெற்றியாளர். பெண்ணே, கோபப்படாதே. ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். இப்போது எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்க வேண்டும். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உருளைக்கிழங்கை அடிக்கடி வறுக்க மாட்டேன். கை வழியிலே வராதே. நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். ஏய், ரெயின்போ, நீ எங்களை தொந்தரவு செய்கிறாய். என்ன? ஓ, மன்னிக்கவும். துருப்பிடிக்காததால் நான் எதையும் கேட்கவில்லை. இனிமேல் நான் கவனமாக இருப்பேன். எப்படியோ என் உருளைக்கிழங்குகள் கிட்டத்தட்ட தோல் சீவப்பட்டு விட்டன. அதை நன்றாக வெட்ட வேண்டும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் துண்டுகள் சரியாக பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன். ஆனால் ஏன் வெவ்வேறு நிறங்களில் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யக்கூடாது?
இது ஒரிஜினலா இருக்குது. அதுக்கு மேலாக இது தனித்துவமானது. பிராவோ ரெயின்போ, நீ எப்போதும் அற்புதமாக இருக்கிறாய். ஏன் இவ்வளவு ஊற்றுகிறாய்? சரி பாட்டி, உங்களின் உதவிக்கு நன்றி. முதல் தொகுப்பு உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே முடிந்துவிட்டது. நீங்கள் வெறும் துண்டுகளை அழகாக ஒரு தட்டில் ஒழுங்குபடுத்த வேண்டும். இதோ இது அற்புதமாக இருக்கிறது. எனக்கும் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். மேலும் அடுப்பை சூடாக்க வேண்டும். இப்போது எண்ணெயில் உருளைக்கிழங்குகளை சேர்க்கலாம். இது எரியாமல் கவனமாக செய்ய வேண்டும். நீ புதன்கிழமை. நான் சட்னி கொஞ்சம் கடனாக வாங்கலாமா? நான் கொஞ்சம் எடுப்பேன். நன்றி. சரி, என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. அதை ஒரு தட்டில் வைக்க மட்டுமே உள்ளது. என் பேத்தி மகிழ்ச்சி அடைவாள். இதோ. ஆஹா, நானும் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? இப்போது நான் உங்களுக்கு உண்மையான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன என்பதை காட்டுகிறேன். கேண்ட், ஒரு கருப்பு எண்ணெய் கொண்டு வாருங்க. அடே சுத்தி. நான் எப்போதும் மறந்து விடுகிறேன். மற்றொரு பக்கத்தையும் தெளிக்க வேண்டும். ஆனால் சரி, நான் எப்படியும் உருளைக்கிழங்குகளை கருப்பாக வண்ணம் பூசப் போகிறேன். இதை உணவு பசை வண்ணத்துடன் செய்வேன். கேண்ட், உன் உதவிக்கு நன்றி. காண எடுத்து செல்லலாம். இப்போது என் பனி உருளைக்கிழங்குகளை அழகாக ஒழுங்குபடுத்துவது. இந்த சுற்றில் என் உருளைக்கிழங்குகள் வெல்லும் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. கொஞ்சம் கெட்சப் அருமை. எவ்வளவு அழகாக இருக்கிறது எல்லாம். எங்கே தொடங்குவது? ஒருவேளை முதல் ஒன்று புதன்கிழமையின் உருளைக்கிழங்குகள் ஆகலாம். அவள் மீண்டும் ஏதோ கருப்பு செய்தாள். அது குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இப்போது எதுவும் இல்லை என்பதில் வருத்தம். பிராவோ, இது மிகவும் நல்லது. சரி, பாட்டியின் உருளைக்கிழங்கை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நல்லவர்கள். மேலும் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். அதனால் நான் அவற்றை ஏற்கனவே சாப்பிடுகிறேன். ஓ, கடைசி ஒன்று. ஏன் அவள் வெறும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட முடிகிறது? மூன்றாவது ரெயின்போவிலிருந்து இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ ஆம், இது சுவையாக மட்டுமல்ல, மிகவும் அழகாகவும் இருக்கிறது. இதையும் ஒரே நேரத்துல சாப்பிடுவேன். ஆஹா, நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். எண்ணெய் பிடி. பெண்களே, நாமெல்லாம் வென்று விட்டோம். வெள்ளிக்கிழமை கையில் என்ன ஒரு மோசமான கையெழுத்து. மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த முறை எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன். அது முடிஞ்சிடும். எளிது. நான் இன்னும் பர்கர்கள் சமைக்கல. ஆனால் அதுல எதுவும் சிக்கலானது இல்லை என்று நினைக்கிறேன். கத்தி எங்க? இது புதன்கிழமை. கத்தியை கவனமாக பயன்படுத்தவும். இவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. சரி, பனை கற்றையை 2 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் வாணலியில் வறுக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கட்லெட் சமைக்க தொடங்கலாம். அது மேன்மையாக இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது இது உண்மையில் சுவையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சீஸ் சேர்த்தால் கேடு இல்லை. நீங்க பர்கர் சேர்க்க தொடங்கலாம். ஒரு ஃபன், ஒரு லெட்யூஸ், வின்பிஸ், சீஸ், அவனுமே கொஞ்சம் சாஸ், டாடா பர்கர் ஷர்ட், ஒரு பனைப்பிடி. ஓ, நான் அதை பயமுறுத்தியதாக நினைக்கிறேன். அப்படி பைய நினைக்கல. இனி வானொலி இல்லை, பரவாயில்லை. நான் சிண்டிக்காக எனது சுவையான இனிப்பு பர்கரை சமைக்க போகிறேன். அவள் இதனால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள். பண்களை பதிலாக நான் டானட்களை பயன்படுத்துறேன். மேலே சில சாக்லேட் மற்றும் அடுத்தது சில சுவையான சாஸ். இது உண்மையில ரொம்ப புளிப்பா இருக்குது, ஆனா ரொம்ப நல்லது. இப்பொழுது சில மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் மார்மலேட்ஸ், ஸ்ட்ராபெரி சிரப். பின்னர் நான் சர்க்கரை மற்றொரு டோனட் பகுதியால் மூடுவேன். இவ்வளவு சர்க்கரை.
ஆங்கில வெற்றிமென்றிலன் ஆற்றவர் பர்கருக்கு மேல் பண்ண போறேன். அது ஒரு தலை வடிவில் இருக்கிற பர்கர். மோஸ்ட்லி நான் சுவேன் கட்லெட் இருக்கணும். நான் நிச்சயமாக கருப்பு பண்களை பயன்படுத்துவேன். அதுல நான் ஒரு சீஸ் துண்ட வைப்பேன். சீஸ் வழியாக நான் காட்டுவது போல வெட்டப்பட வேண்டும். மேல் பணியில் 2 துளைகள் செய்வேன். கெண்ட், எனக்கு கொஞ்சம் மஸ்டர்ட் கொண்டு வா. சில துளைகள். இப்போ நான் அங்கே மஸ்டர்ட் வைக்க போகிறேன். கெண்ட், நீ சீக்கிரம் செய்யலாமே. அதை நேரா ஊற்றுகிறேன். Beim Brin allerlei sur de recovery und die Anniversary Santik Borban. Malmers Sauce. Burger, கிட்டத்தட்ட யாச்சின் சான்ஸ் தால குச்சிலின் சம்கிரல் சன்ஸ்பீட் வைன்ஸ் கிரீபி என்ன வச்சிருந்தார் பாருங்க. அவன் அன்புறையும் விழுங்க தயாரா இருக்கிறேன். சிண்டி, விரைவாக அதை சாப்பிடு. எவ்வளவு குளிர்! ஓ வென்ஸ்டே, நீ மீண்டும் என்னை பயமுறுத்துகிறாய். அப்படியென்றால் பர்கர் முழுமையாக இருக்கிறது. அவை மாமர்லேட் கண்களா? அவையே நான் அவற்றை விரும்புகிறேன். இப்போது பர்கர் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தொப்பி வடிவத்தில் அதை உருவாக்கும் யோசனை மிகச் சிறந்தது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதிகமாக சாப்பிடாமல் இருக்க அடுத்த பங்கேற்பாளரிடம் செல்வேன். பாட்டி என்னக்காக என்ன தயாரிச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். உங்க பர்கர் நிச்சயமாக ருசியாக இருக்கிறது. ஆனால் இது சாதாரணமாக இருக்கிறது. நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். ரெயின்போ என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அவளின் பர்கர் நிஜமல்லாதது போல தெரிகிறது. எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுவையாக இருந்தாலும் இனிப்பு. நான் மதிய உணவு சாப்பிட விரும்பினேன். எனவே இந்த சுற்றில் புதன்கிழமை வெற்றி பெறுகிறது. இறுதியாக வெற்றி வரும் என்று எனக்கு தெரியும். இந்த முறை எனக்கு தாகமாக இருக்கிறது. ஒரு காக்டெயில் மூலம் என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். நான் உன்னை ஆச்சரியப்படுத்த முடியும். இது முடிஞ்சிடும். ஒரு காக்டெயில் என்று சொல்றீங்களா? நான் முயற்சிக்கிறேன். கெண்ட், என்னை தொந்தரவு செய்யாதே. சரி, இங்கே இந்த ஆடம்பரமான மில்க் ஷேக்குகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன? முதலில் பால் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் அதில் முழு சாக்லேட் பார் ஒன்றை உருக்கினால் அது சிறப்பாக இருக்கும். அதை உள்ள வச்சு நல்லா கலக்குவோம். நான் அந்த காக்டெயில ஒரு பிராண்டட் மக்களை பால் மாடுவேன். சிண்டி கில்ச்சரோட இருப்பாள் அப்படின்னு நம்புறேன். அவளுக்கு காகாவோ பிடிக்க வேண்டும் எனக்கு தெரியும். எனவே அவளுக்கு என் காக்டெயிலும் பிடிக்க வேண்டும் நம்புறேன். காகாவை விளையாடுவது சலிப்பாக இருக்கிறது. ஏன் ஒரு குளிர்ச்சியான ரெசிபி படி ஒரு காக்டெயில் செய்யக்கூடாது? முதலில் எனக்கு ஒரு வெள்ளை சாக்லேட் பார் வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு மீதியை பால் சேர்த்து உருக்குவேன். வெள்ளை சாக்லேட் உங்கள் காக்டெயில பழுப்பு கசிவாக மாற்றாது. இப்போது கொஞ்சம் சர்க்கரை. கொஞ்சமா? கண்டிப்பாக. முக்கியமானது என்னவென்றால் இது ருசியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கொஞ்சம் பால் சேர்க்கலாம். ஐயோ, ஓ, அது கொஞ்சம் அழுக்காகிச்சு. ஆனா பரவாயில்ல, பால் ருசியா இருக்குது. அதனால நான் ருசியா இருக்கேன் அப்படின்பதை குறிக்குது. என் காக்டெயில மேலும் பிரகாசமாக்க நான் கொஞ்சம் உணவு நிறம் விடுவேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அதை கிளறுவோம். சரியானது. நீங்கள் உணர்வுடன் கூட பரிசோதிக்கலாம். உதாரணமாக, அலங்கரிக்கப்பட்ட ஜாரில் ஒரு காக்டெயில் பரிமாறலாமே. சிண்டி இப்படிப்பட்ட ஒரு செயலை மதிப்பார் என்று நினைக்கிறேன். வாவ், அதில் ஊற்றுகிறேன். இப்போ கொஞ்சம் விசிறப்பட்ட கிரீம் சேர்க்க நேரம் வந்துச்சு. ஏனெனில் இது மிகை ஆகாது. அனைவருக்கும் இது பிடிக்கும், எனக்கும். மேலும் மார்ஷ்மெல்லோஸ் மறக்காதீர்கள். இப்போ ஒரு ஸ்ட்ராபெர்ரி எட்ஜாட். ஓ, புதன்கிழமை. ஓ சரி, நானும் ஒரு ரொம்ப தனித்துவமான காக்டெயில் செய்வேன். முதலிலே அது ஒரு குளிர்ந்த மண்டையில் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப். இது அருமையாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் வழக்கமான காக்காவை உள்ள ஊற்றுவேன். ஆனால் அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காக நான் அதனோட கிரீமை சேர்த்துடுவேன். என்னிடமும் வௌவால்களின் வடிவில் ஜெல்லி மிட்டாய்களும் உள்ளன. செண்டி கண்டிப்பாக இதை விரும்புவாள். தயார்.
சிண்டி, வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. புதன்கிழமை உன் காக்டெயில் மூலம் தொடங்கலாம். இது மீண்டும் பயங்கரமாக தெரிகிறது. இந்த பயங்கரமான மார்மலேடை நான் கண்டிப்பாக சாப்பிட போவதில்லை. சுவையானது, ஆனால் மிகவும் சாதாரணமான காகாவோ போல தெரிகிறது. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். அவரிடம் எல்லாவற்றிலும் அழகான குவளை இருக்கிறது. வாவ், மீண்டும் காகாவோ, மிகவும் எளிது. ரெயின்போவின் காக்டெயில் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நம்புகிறேன். ஏ வாவ், எவ்வளவு டாப்பிங்ஸ்! இதோ இது ஒரு உண்மையான காக்டெயில். ரெயின்போ, இந்த முறை வெற்றி உன்னுடையது. ஹூரே, நான் மிகவும் முயன்றேன். நான்சி, முதல் உணவை நீ ஏற்கனவே யோசிச்சிட்டியா? சரி, பார்க்கலாம். வாவ், இது பாஸ்தா. இது சமைக்க பல வழிகள் உள்ளதால் இது ஒரு சிறந்த உணவு. சரி, பிரிட்னி, ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? ஓ கவனமாக. இந்த வேகத்துல உங்க பாஸ்தா எல்லாம் தரையில முடியும். இப்போ நாங்க கொஞ்சம் காத்திருக்கணும். ஆனா பிரிட்னி அத தெரியாதது போல தெரியுது. அவ என்ன பண்ண போறா? அடடா, அவள் புல்வெளியை வெட்டுவது போல பாஸ்தாவை வெட்ட விரும்புகிறாள். என்ன ஒரு பயங்கரம்! பாட்டி, அதை எப்படி செய்வது என்று அவளுக்கு காட்ட வேண்டும். அதுதான், கொஞ்சம் பொறுமை. பாஸ்தா தயார். அருமை. ஆம், இதை பாஸ்தா என்று அழைக்கிறார்களா? இல்லை, இது போதாது. இந்த பாஸ்தாவை எடுத்து எறிந்து விடுவோம். அதுதான் அது இருக்க வேண்டிய இடம். இப்போது உண்மையான நிபுணர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாங்கள் சிறிது மாவு, ஒரு முட்டை, ஒரு சிட்டிகை உப்பு எடுக்கிறோம். இப்போது ரகசியமான பொருள். இப்போது எங்கள் மாவு ஒரு வினோதமான நிறத்தை பெறும். இந்த அழகை பாருங்கள், சிறந்தது. இப்பொழுது மாவை மூடி காத்திருக்கிறோம். உண்மையான படைப்புகள் நேரம் எடுக்கின்றன. சமையலின் போது காத்திருப்பது இன்னும் ஒரு துன்பம். எவ்வளவு சலிப்பு! இதோ டைமர். சரி, அடுத்தது என்ன? சமையலர், மாவை ரோலரால் உருட்டுங்கள். இது ஒரு எளிய வேலை அல்ல. என்ன நடந்தது? உங்கள் முகத்தை அழுக்காக்கி விட்டீர்கள். அது நல்லதா? நமது கலைப்பாடத்தை தொடர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நூடுல்ஸை வெட்டி கொஞ்சம் கூடுதல் மாவு சேர்ப்போம். அதுவே சிறப்பு. என் நூடுல்ஸ் பானையில் போக தயாராக உள்ளன. ஆக்டோபஸ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. இந்த ஆக்டோபஸஸ் எனக்கு சரியாக பொருந்தும். அதை ஒரு வாணலியில் வறுக்கவும், கொஞ்சம் கிரீம் சேர்க்கவும், இப்போது எங்கள் சாம்பல் நிற பாஸ்தாவை சேர்க்கவும். மம்மாமியா, இது ஒரு கலைப்பணி. சேவை மட்டும் மீதம் உள்ளது. இந்த அதிசயத்தை பாருங்கள். எனக்கு பாராட்டுக்கள். மூவா. கெச்சப். பிரிட்னி, நீ என்ன பண்றாய்? அவளது பாஸ்தா கெட்டியாகிவிட்டது போல தெரிகிறது. ஆனால் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உடனடி நூடுல்ஸ் எப்போதும் விரைவாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆனால் இந்த நூடுல்ஸ் பார்ட்டி மற்றும் சமையல்காரரின் பாஸ்தாவை விட சுவையாக இருக்கும். இப்போது நாமே தெரிந்து கொள்வோம். நன்சி, உணவுகளை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. இந்த பாஸ்தா விசித்திரமாக இருக்கிறது. இப்போது அதை முயற்சிப்போம். காத்திருங்கள், இவை ஒக்டோபஸ்களா? சுவாரஸ்யமாக இருக்கிறது. என்ன ஒரு பயங்கரம்! இது வெறுக்கத்தக்கது. சரி, இந்த பாஸ்தா அதிகமாக சுவையாக இருக்கிறது. இப்போது அதன் சுவையை முயற்சிப்போம். என் பிடித்த கேச்சப். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு வேட்பாளர் இருக்கிறார். இது என் பிடித்த காரமான நூடுல்ஸ். இப்போது அதை முயற்சிப்போம். வாவ், என்ன ருசி! யாரிடமாவது ஒரு கண்ணாடி தண்ணீர் இருக்கிறதா? இது உண்மையில் காரமாக இருக்கிறது. நான் சீராக இருக்கிறேன். ஆனால் இது சூப்பராக இருந்தது. இதுதான் வெற்றியாளர். வாவ், பிரிட்னி, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். சில நேரங்களில் வெல்ல அதிகம் செய்ய வேண்டியதில்லை. சரி, இங்கே என்ன இருக்கிறது? சிப்ஸ். நிச்சயமாக சிப்ஸ் யாருக்கு திடுக்கமில்லை. இப்போது எங்கள் பங்கேற்பாளர்களில் யார் சிறந்த உணவை குக்கிங் செய்தார்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம்.
பிரிட்னி, நீ என்ன செய்கிறாய்? இப்போது பாட்டி உனக்கு எல்லாவற்றையும் காட்டுவார். உரிய கத்தியை பயன்படுத்தி உருளைக்கிழங்கை எளிதாக உரிக்கலாம். இப்போது நாங்கள் உருளைக்கிழங்கை இவ்வாறு நறுக்குகிறோம். எங்கள் அடுப்பை இயக்குகிறோம். எங்கள் சிப்ஸ் நன்றாக பொரிக்க எண்ணெயை குறைவாக விடமாட்டோம். பாரு பிரிட்னி, எதுவும் சிக்கலானது இல்ல. சரி, இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, அது உருளைக்கிழங்கு தோல்களின் மழையா? பிரிட்னி, நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த உருளைக்கிழங்கு சரியாக தோல் சீவப்படவில்லை. இது நான் நினைத்ததிலிருந்து கூட எளிதானது. அருமை. ஆம், நான் உண்மையான நிபுணன். இப்போ இப்படி பாட்டி எண்ணெய் சேமிக்க வேண்டாம் என்றார். எனக்கு நினைவிருக்கிறது. ஆஃப், அதுவல்ல. என்ன, நீ கொஞ்சம் குழப்பமாய் போயிட்டியா பிரிட்னி? பாட்டி எவ்வளவு சுத்தமான சிப்ஸ் செய்தார் பாரு. சமையல்காரர் என்ன செய்கிறாரு? வாவ், உனக்கு பீட்டா ஏன் தேவை? நீங்கள் இது போன்ற சிப்ஸ்களை வேறு எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இது எனது தனிப்பட்ட சமையல் முறை. இதோ நன்றாக பொரிக்கிறோம், மொறுமொறுப்பாக இருக்கும் வரை. மேலும் கேக்கின் மேல் செர்ரி போல இது எனது கையெழுத்து சாஸ். ஒரு உண்மையான சமையல்காரர் தீயுடன் வேலை செய்ய பயப்பட மாட்டார். இந்த சீரமைப்பை பாருங்கள், அருமை. ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. இறுதியாக எலுமிச்சை துண்டுகளை காற்றில் வெட்ட வேண்டும். தயார், சாப்பிட தயாராகுங்கள். ஓ, இந்த வாசனை என்ன? பிரிட்னி, உன் சிப்ஸ். ஓ இல்ல, பிரிட்னியின் எல்லா சிப்ஸும் கருகிவிட்டது. இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் இதற்கு ஏதாவது வழி இருக்க வேண்டும். சீஸ் பொடி. இது எரிந்த சிப்ஸின் சுவையை மறைக்கலாம், அதே நேரத்துல கருப்பு நிறத்தையும் மறைக்கலாம். என்ன ஒரு அற்புதமான யோசனை பிரிட்னி. பாட்டியின் சிப்ஸும் தயாராகிவிட்டது. சரி, சுவைக்கு நேரமா? வாவ், ரொம்ப சிப்ஸ். இது ஒரு விதமான விடுமுறை. இவற்றுடன் தொடங்கலாம். இவை வேடிக்கையாக இருக்கின்றன. மற்றும் அஃப்க், இது என்ன சுவை? அது அருவருப்பாக இருக்கிறது. சரியும், இதை முயற்சிப்போம். அருமையான குருச்சு. வாவ், இந்த சிப்ஸ் மிகவும் வித்தியாசமானவை. எவ்வளவு சீஸ் இருக்கிறது. மேலானது. ஆனால் இந்த சிப்ஸ்கள் இன்னும் சிறந்தவை. ஆம், இதுதான் வெற்றியாளர். வாவ், பாட்டி நன்றாக வெற்றி பெற்றார். இந்த சுற்றில எதை எதிர்பார்க்கிறோம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கலாம். வாவ், இது ஒரு கேக். கேக் ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு அதை சமைக்கிறது எளிதல்ல. நம்மளுடைய வீரர்கள் இந்த சவாலுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு நம்புறேன். வாவ், எத்தனை பொருட்கள். பிரிட்னி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறா. பார்த்து கற்றுக்கொள் பேத்தி. முதலில் நாங்கள் கிரீமை எடுக்கிறோம். அதை கேக்கின் மீது இப்படி வைக்கிறோம். இப்போது கிரீமை கேக்கின் முழுவதும் சமமாக பரப்புவதற்காக ஸ்பேடுலாவால் தடவுகிறோம். மற்ற கேக்குகளுக்கும் இதே போல செய்கிறோம். அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம், விளிம்புகளை மறக்காமல். இதோ இது போல ஒரு இதய வடிவ மோல்டை எடுக்கிறோம். இப்பொழுது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. நமது கேக்கை சாக்லேட் உதவியுடன் அலங்கரிக்கிறோம். ஓ, அது எங்கே போனது? ஓ சரி, இதோ உனக்கு பிடித்த சாக்லேட். நாங்கள் எங்கே இருந்தோம்? ஓ ஆம், நாங்கள் எங்கள் கேக்கை அலங்கரிக்கிறோம். சாக்லேட்டுகளை பக்கத்தில் மற்றும் மேல் இனிப்பு டிராஜிகளுடன் அலங்கரிக்கவும். நிறங்கள் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. சரி, இதோ கேக் தயார். ஹூரே, பாட்டியுடன் எவ்வளவு அழகான கேக் தயாராகியுள்ளது. என்ன செய்கிறார் நம் சமையல்காரர்? பேஸ்ட்ரி செஃப் ஆக இருப்பது ஒரு சிறப்பு திறமை மற்றும் என் கேக்குகள் கலைப்பணிகள். இப்போது என் உணவகத்தில் எப்படிப்பட்ட கேக் தயாரிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இதை நான் சம்மர் ரெயின்போ என்று அழைக்கிறேன். அதுதான். ஓ, நான் மறந்துவிட்டேன். எனக்கு அது தேவைப்பட்டது. சரி, இறுதி தொடுதல். அற்புதமான கேக்கை அலங்கரிக்கிறேன். தயார். எனக்கு தெரியும். நீங்கள் இதுவரை பார்த்ததில் சிறந்தது இதுதான். வாவ், இத்தனை அழகை பார்த்து பாட்டியும் மகிழ்ச்சி அடைகிறார். அருமையான வேலை சமையல்காரர். உங்க கேக் எப்படி இருக்குது பிரிட்டனி? ஓ, அமைதியாக இரு. ஏழை கேக்குக்கு என்ன செய்தாய் பிரிட்டனி? எப்போதும் போல துல்லியத்துடன் பிரகாசிக்கவில்லை. முக்கியமானது அவள் முயற்சிக்கிறாள், இல்லையா? சிறப்பு. இது ஒரு சிறிய விஷயம். இப்போது இந்த கேக்கை சரியாக அலங்கரிப்போம். இந்த மேல்பூச்சை நன்றாக பரப்புவோம். இப்படி இது குளிர்ந்த நிறமுள்ள குலேஸாக மாறியது. இதை இங்கே நிரப்புவோம்.
வாவ், இது மிகவும் அற்புதமாக இருந்தது. கேக் உண்மையில் நல்லதாக தெரிகிறது, ஆனால் அதுவே அனைத்தும் அல்ல போல. ஸ்ட்ரிட்டனி கேக்கின் ஓரங்களில் கிரீமை சேர்க்கிறார். சூப்பர். சரி, நமது ஹீரோக்களின் கேக்குகள் தயாராக உள்ளன. வாவ், இது என் பிறந்த நாளை போல இருக்கிறது. ஒரே நேரத்தில் 3 கேக்குகள். இதிலிருந்து ஒரு துண்டு சுவைக்கலாம். ஓ, இது ரொம்ப சுவையா இருக்கணும். பார்க்கலாம். அற்புதம். ஆனால் மீதியை முயற்சிக்க வேண்டும். இதன் நிறம் எனக்கு பிடிக்கும். முயற்சிப்போம். பார்க்கலாம். மோசமில்லை. இறுதியாக கடைசி போட்டியாளர். எத்தனை நிறங்கள் உள்ளன! வாவ், இவை எனது பிடித்த டிராஜிஸ். ஓ லா லா. ஆம், இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. எதை தேர்வு செய்வது? சரி, வானவில் கேக் வெற்றியாளர். எங்கள் சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் கடைசி சுற்று. வாவ், இது சூடான சாக்லேட். உங்களுக்கு சூடான சாக்லேட் பிடிக்குமா? உங்களின் பிடித்த பானம் என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் எழுதுங்கள் மற்றும் அடுத்த வீடியோவில் எங்கள் ஹீரோக்கள் உங்களின் பிடித்த பானத்தை தயாரிக்கலாம். ஓ, சில சாக்லேட் மற்றும் காகா பொடியை சேர்ப்போம். அங்கே ஒரு சாக்லேட் பார் வச்சிருக்கிறோம். அருமை. இப்போது சூடான சாக்லேட்டை நன்றாக கலக்கி அதை சிறந்த குவளையிலிருந்து குடிக்க வேண்டும். அதுதான். ஓ, இது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆனால் இது சமையல்காரருக்கு மிகவும் எளிதாக தோன்றுகிறது. இப்போது மிகவும் சுவையான ஹாட் சாக்லேட் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை நீங்க பாப்பீர்கள். ஒரு கரண்டி கிரீம் சேர்க்கவும். இப்போது சில மார்ஷ்மெல்லோக்கள், மேலும் சின்னமன். என்ன அழகு! பிரிட்டனி என்ன செய்கிறாள்? ஆஹா, அவளுக்கு தனது ஹாட் சாக்லேட்டை அலங்கரிக்க ஒரு யோசனை இருப்பது போல தெரிகிறது. விப்ட் கிரீம் மோசமில்லை. வாவ், சாக்லேட் சிரப் மர்ச்சர் டீ டாஜிஸ். ஒரு சாஃப்ட்வேர் ஹாட் சாக்லேட் குக்கீகள் இனிப்பு ஸ்ட்ராஸ் கொண்டு அலங்கரிக்கிறார். என்ன ஒரு அழகான பானம். நன்றாக செய்தாய் பிரிட்டனி. நன்றாகவே. எங்கள் அனைத்து வீரர்களும் தங்கள் ஹாட் சாக்லேட் தயாரிப்பில் பங்கேற்றுள்ளனர். வாவ், யாராவது இதை முதலில் முயற்சிக்க விரும்புகிறார்களா? என்ன ஒரு செறிந்த சுவை. அருமை. இப்போது என்ன ஒரு குவளை பாட்டி. இது ரொம்ப அழகா இருக்கு. முயற்சிக்க வேண்டியதுதான். ஆம், அவ்வளவாக நல்லதில்லை. மற்றும் எங்கள் கடைசி பங்கேற்பாளர். இது குளிர்ச்சியாக தெரிகிறது. இதை முயற்சிப்போம். சரி, சராசரி. ஆம், யார் வென்றார் என்று எனக்கு தெரியும். இந்த பானம். பங்கேற்பாளர்களும் சிறந்தவர்கள். இந்த